ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரவீன் ztipstamil சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்முடைய மொபைல் மூலமாக ஒரு நிமிடத்துக்குள்ளாக எப்படி நம்மளுடைய டிஜிட்டல் ஸ்மார்ட் கார்டு, அதாவது ஸ்மார்ட் கார்டை ரேஷன் அட்டையை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எதற்காக டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, உங்களுடைய ரேஷன் அட்டையில் சில திருத்தங்கள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆதார் கார்டு, அதாவது உங்கள் ரேஷன் அட்டையில் நீக்கம் பண்ணியிருக்கீங்க, இல்லை பேரை சேர்த்துருக்கிறீங்க, இல்லை சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு அந்த சேஞ்சஸ் வந்து கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்திக்கலாம். அதே போல் வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு, உங்களுக்கு புதிதாக கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா, உங்கள் மனைவி பேர் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட் மூலமாக யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்கள் மனைவியோடைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த ஸ்மார்ட் கார்டு பயன்படுத்தி அதை அட்ரஸ் ப்ரூஃபை யூஸ் பண்ணி உங்கள் மனைவியோட ஆதார் அட்டையோடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இதை உங்கள் மனைவியோடைய ஆதார் அட்டையோடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வித்தவுட் ப்ரூஃப் அது எப்படி அப்டேட் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதே போல் புதுசாக நீங்கள் இப்போ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ரேஷன் கார்டு கையில் வரல, பொருட்கள் வாங்கணும், அதே போல் சேஞ்சஸ் நடந்திருக்கு, நான் டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு, நான் வந்து பொருட்கள் வாங்கணும் அப்படிங்க நினச்சிங்கனாக்கா, இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் கார்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம். அதே போல் புதிய ஸ்மார்ட் கார்டு, அதே போல் டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட் வர வரைக்கும் இதை நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக பயன்படுத்திக்கலாம். எல்லா விதமான அட்ரஸ் ப்ரூஃபுக்கு இது வந்து எலிஜிபிள். சரி, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. tnpds.gov.inங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி பயனாளர் நுழைவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்க 967447 அப்படிங்கிற கேப்சாவை என்டர் பண்ணி பதிவு செய் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு பேஜ் வரும். லாஸ்ட் பேஜ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம். இதான் நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் அட்டை. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அதே போல் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.